ஸ்ரீராம ஜெயம். நம்ம இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கிற திவ்ய தேசமான ஸ்ரீ புஷ்பவல்லி சமேத அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோவில் தரிசனம் பண்ண வந்திருக்கோம். இந்த கோவில் ரங்கசாமி குளத்துக்கு பக்கத்தில் இருக்கு. நம்ம இங்கே தரிசனத்துக்கு வந்திருந்தப்ப சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா. இந்த கோவிலுடைய தோரண வாயில் பாருங்க, மிகவும் சிறப்பாக இருக்கு. இந்த கோவிலுக்கு கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி தான் கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த திவ்ய தேசங்களிலேயே இங்கே மட்டும்தான் பெருமாள் 8 கரங்களோட காட்சி கொடுக்கிறாரு. இந்த பெருமாளுக்கு ஆதிகேசவ பெருமாள் அப்படின்னு தான் பேரு. தாயார் ஸ்ரீ அலர்மேல் மங்கை மற்றும் பத்மாசினி அப்படின்னு சொல்லுவாங்க. திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்து அந்த பிரபந்தம் மிகவும் பிரபலம் அடைந்த உடனே அஷ்டபுய கரத்தான் அப்படின்னு இந்த பெருமாளை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அஷ்டபுஜ அகரம், அதுதான் அஷ்டபுஜகர பெருமாள் அப்படின்னு பேர். இப்போ நம்ம சன்னதி தெருவில் இருக்கிற ஆஞ்சநேயரை சிறப்பான தரிசனம் பண்ணிக்கிறோம். பிரம்மோற்சவத்துக்காக ஆஞ்சநேயருடைய அலங்காரம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. பக்கத்துலேயே இந்த கோவிலுடைய திருக்குளம் தரிசனம் பண்ணிக்கிறோம். கஜேந்திர புஷ்கரணி அப்படின்னு பேர். இந்த பெருமாளுக்கு கஜேந்திர வரதன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. என்னன்னு சொன்னால், மகாச்சந்தன் அப்படிங்கிற மகரிஷிக்காக இவர் ஆதிகேசவனா கஜேந்திர வரதனா அருள் புரிந்ததா தல வரலாறு சொல்றது. அதை பார்ப்போம். நம்ம பிரம்மா மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் இருந்தாரா. அந்த தவத்துக்கு சரஸ்வதி தேவி இடையூறுகள் ஏற்படுத்தினாங்க. அந்த இடையூறுகளை களைவதற்காக, அந்த தீய சக்திகளை போரிட்டு வெல்வதற்காக ஸ்ரீமன் நாராயணனே அஷ்டபுஜ கரத்தானாக சித்திரை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த இடத்துல தோன்றினாராம். ரொம்ப அழகான வண்ண சிற்பங்களை பார்க்குறோம். தசாவதார மூர்த்தி குளக்கரையை சுற்றிலும் காட்சி அளிக்கிறாரு. மிக சிறப்பான அமைப்பாக இருக்கு. இந்த கோவில் பல்லவர் காலத்திலே இருந்தது, தந்திவர்மன் காலத்தில் கட்டினது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சோழர்கள், பிற்காலத்தில் விஜயநகர பேரரசர்கள், அப்புறம் தொண்டைமான் காலத்துலலாம் ரொம்ப சிறப்பாக திருவிழாக்கள்லாம் நடந்திருக்கு. இதில் வைரமேகன் அப்படிங்கிற தொண்டை நாட்டு மன்னன் தான் இப்போ சமீபத்தில் இருக்கிற கோவில் அமைப்பை கட்டினது அப்படி சொல்கிறாங்க. நம்ம கோவில் கோபுரம் கிட்ட வந்துட்டோம். அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோவில் ராஜகோபுரம், 3 நிலை கொண்ட ராஜகோபுரம். இது வடக்கு நோக்கிய கோபுரம். இந்த வாசலுக்கு ரொம்ப சிறப்பு இருக்கு. என்னன்னா, இந்த ராஜ கோபுரத்துடைய திசையும் வடக்கு தான். நேராக நம்ம பார்க்கறது பரமபத வாசல். பரமபத வாசல் வடக்கு நோக்கி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அறிந்தது தான். இந்த காஞ்சிபுரம் முழுவதிலும் உள்ள இந்த மகாவிஷ்ணு கோவில்லையே இந்த கோவிலுக்கு மட்டும்தான் பரமபத வாசல் இருக்குங்கிறது தான் சிறப்பு. இந்த பரமபத வாசல் மேலே நம்ம அஷ்டபுஜ கரத்தான பார்க்குறோம் பாருங்க. நம்மாழ்வார் மற்றும் பேயாழ்வாரை தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததா அஷ்டபுய கரத்தான தரிசனம் பண்ணிக்கிறோம். திருமங்கையாழ்வார் மற்றும் மணவாள மாமுனிகள் சிறப்பான தரிசனம். கருடாழ்வாரையும் கஜேந்திரனையும் அஷ்டபுய கரத்தான் திருவடியில் தரிசனம் பண்ணிக்கிறோம். ஸ்ரீ புஷ்பவல்லி தாயாருடைய ஊஞ்சல் மண்டபம் இது. வெள்ளிக்கிழமை மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஆழ்வார்கள் சன்னிதானம் இருக்கு. தரிசனம் பண்ணிட்டு பிரதட்சணத்தை தொடர்றோம்.
இந்த ஸ்தல புஷ்கரணியில தான் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கஜேந்திர வரதனா எழுந்தருளினாரு அப்படிங்கிறாங்க. இந்த மகாச்சந்தன் மகரிஷி மகாவிஷ்ணுவை நோக்கி தீவிரமா தவம் இருக்கும்போது இந்திர பதவி பறிக்கப்பட்டு விடுமோ அப்படின்னு நினைச்சு இந்திரன் யானை கூட்டத்தை அவர் தவம் செய்யும் இடத்துக்கு அனுப்புறாரு. அந்த ஆண் யானை பெண் யானை கூட்டங்களை பார்த்து இவருக்கும் காமவசப்பட்டு தானும் ஒரு யானையாவே மாறிடுறாரு. இந்த கோவிலுடைய விமானத்துக்கு பேரு ககனாகிருதி விமானம், சக்கரார்த்தி விமானம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இப்ப இந்த திருக்கோவில் சன்னிதானத்துக்கு வரப்போறோம். வைணவ கோவில் மரபுப்படி முதல்ல மகாலட்சுமி தாயார் ஸ்ரீ புஷ்பவல்லி தாயாரை தரிசனம் பண்ணிக்கிறோம். கிழக்கு நோக்கி புஷ்பவல்லி தாயார் அருள் புரியறாங்க. ரொம்ப சிறப்பான தரிசனம். பேயாழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வார் இந்த திருக்கோவிலுக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க. அந்த பாசுரங்களை தான் மகா மண்டபத்தில் கல்வெட்டு பதிச்சிருக்காங்க. இப்போ நேராக நம்ம பார்க்கறது திரு அஷ்டபுய கரத்தான் சன்னிதானம். மேற்கு நோக்கிய மகாவிஷ்ணு 8 திருக்கரங்களில் வலப்பக்கம் சக்கரம், வாள், பத்மம் தாமரை மலர், அப்புறம் அம்பு இருக்கு. பெருமாள் அழகிய திருமுகம், மார்பில் ஸ்ரீ மகாலட்சுமி இருக்காங்க. இந்த மூர்த்தியை எப்போவுமே சாலகிராம மாலையோட தரிசனம் பண்ணலாம். இடப்பக்கம் சங்கு, வில்லு, கேடயம், கதை, இது மாதிரி 7 கரங்களில் போர் புரியறதுக்கான ஆயுதங்களும், ஒரு கரம் பிரம்மாவுக்கு அருள் புரியறதுக்காக தாமரையோடையும் அவதரித்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆதிகேசவ பெருமாள் அஷ்டபுஜ கரத்தானா பிரம்மாவுக்காக இந்த இடத்துல தோன்றி அருள் புரிந்தாரு அப்படிங்கிறது ஸ்தல புராணம். அதை பார்க்கலாம். பிரம்மா சரஸ்வதி இல்லாம மகாவிஷ்ணுவை நோக்கி யாகம் செய்தாரு. அப்ப கோபத்துல வேகவதி ஆறா அந்த யாகத்தை அழிக்க சரஸ்வதி முற்பட்டாங்க. அந்த மாதிரி அந்த யாகத்துக்கு பல தடைகளை ஏற்படுத்தினாங்க. மிகவும் ஆக்ரோஷமான பூத கணங்களையும் காளியையும் ஏவி விட்டாங்களாம். ரொம்ப கொடிய சரபம் அப்படிங்கிற பாம்பையும் ஏவி விட்டாங்க. அப்ப பிரம்மாவை அவருடைய யாகத்தை காப்பாத்துறதுக்காக ஸ்ரீ மகாவிஷ்ணு அஷ்டபுய கரத்தானா தோன்றி அந்த காளிய பூதகணங்களெல்லாம் தோற்கடித்தாராம், பிரம்மாவுடைய யாகத்தை காப்பாத்தினாராம் அப்படிங்கிறது ஸ்தல புராணம். மகாச்சந்தன் மகரிஷி யானை கூட்டத்தோட அலைந்து திரிந்து கொண்டிருந்தப்ப மிருகண்டு முனிவரை பார்க்குற பாக்கியம் கிடைச்சிருக்கு. அவரை பார்த்த உடனே தன்னுடைய பழைய நினைவுகள்லாம் ஐயோ தவ வாழ்க்கையில் இருந்த நம்ம இப்படி யானையா திரியிறோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டப்ப மிருகண்டு முனிவர் அவருக்கு அறிவுரை சொன்னாராம். இந்த சத்தியவிரத கஷேத்திரமான காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாளுக்கு நீ தினந்தோறும் தாமரை மலர் கொண்டு பூஜை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அறிவுரை சொன்னாராம். இந்த மகாச்சந்தன் இப்போ யானையா இருக்கிற அந்த மகாச்சந்தன் மகரிஷியும் தினந்தோறும் 14,000 தாமரை மலர்களை கொண்டு வரதராஜரை பூஜை பண்ணிட்டு இருந்தாராம். அந்த மாதிரி அந்த யானை வரதராஜருக்கு பூ பறிக்க இந்த கோவில் குளத்துக்கிட்ட வந்தப்ப இந்த குளத்துல இருந்த முதலை அவருடைய காலை பற்றி இழுத்து தாக்கின உடனே தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த யானையா இருந்த மகாச்சந்தன் ஆதிமூலமே அப்படின்னு காப்பாத்தின்னு அலறின உடனே இந்த ஆதிகேசவ பெருமாள் எழுந்தருளினாரு அப்படிங்கிறாங்க. இந்த ஆதிகேசவ பெருமாள் கஜேந்திரன் மகாச்சந்தனுக்காக எழுந்து அருளினது ஒரு ஆடி மாதம் ஹஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு. அதனால இப்போவும் வருடா வருடம் கஜேந்திர மோக்ஷம் சிறப்பாக இங்கே கொண்டாடப்படுகிறது.
பிரம்மாவுக்காக அஷ்டபுய கரத்தானா எழுந்து அருளியது சித்திரை மாதம் ரோகிணி நட்சத்திரம். அதனால சித்திரை பிரம்மோற்சவம் இங்கே ரொம்ப சிறப்பு. நம்ம சித்திரை பிரம்மோற்சவத்தில் 5ஆம் நாள் திருவிழாவான யாழி வாகனத்தை பார்க்கும் வாய்ப்பை பெற்றோம். இந்த அஷ்டபுய கரத்தானோட சிறப்பை 3ஆம் திருவந்தாதியில் பேயாழ்வார் ஒரு பாசுரம் பாடியிருக்காரு. திருமங்கையாழ்வார் பரகால நாயகி பாவத்தில் பெரிய திருமொழி 2ஆம் பத்தில் 10 பாசுரங்கள் பாடியிருக்காரு. ஸ்ரீமத் நிகமாந்த மகாதேசிகனுடைய அஷ்டபுய கரத்தான் அஷ்டகம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, மகிமை வாய்ந்தது. இந்த பிரம்மோற்சவத்துடைய வீதி உலாவை பார்க்கும்போது நம்ம இந்த பாசுரங்களை மூன்றாம் திருவந்தாதியில் பேயாழ்வாருடைய பாசுரம், தொட்டபடை எட்டும் தோலாத வென்றியான் அட்டபுய கரத்தான் அஞ்ஞான்று குட்டத்து கோள் முதலை துஞ்ச குறித்து எரிந்த சக்கரத்தான் தாழ் முதலே நங்கட்குச் சார்வு. இந்த பாசுரத்தின் மூலம் பேயாழ்வார் குறிப்பிடுவது என்னன்னா, முதலையினுடைய பற்களுக்கு நடுவில் சிக்குண்ட கஜேந்திரனை போல பஞ்சேந்திரியங்களுக்கு நடுவில் இந்த ஆன்மாக்கள் சிக்குண்டு இருக்கு. ஸ்ரீமன் நாராயணனே அஷ்டபுய கரத்தானே, நீதான் இந்த ஆன்மாக்களை விடுதலை செய்யணும். திருமங்கையாழ்வார் இந்த ஸ்தலத்துக்கு பரகால நாயகி பாவத்தில் 10 பாசுரங்கள் பாடியிருக்காரு. ஒவ்வொரு பாசுரத்துலேயும் மகாவிஷ்ணுவுடைய தசாவதார காட்சிகளை நினைவு கூர்ந்து அவரை மாதிரியே இருக்காரே, இவர் ஆர்கொள் என்ன, இவர் யாரு அப்படின்னு வியந்து கேட்குறாரு. அப்போ பெருமாள் நான் தான் அட்டபுய கரத்தேன் அப்படின்னு சொன்னாராம். ஒவ்வொரு பாசுரத்துலேயும் இவர் ஆர்கொள் என்ன அப்படின்னு கேட்கவும் பெருமாள் நான் தான் அஷ்டபுய கரத்தான் அப்படின்னு பதில் சொன்னாராம். மிகவும் சிறப்பான பாசுரம் இது. முதல் பாசுரத்தை பார்க்கலாம். திரிபுரம் 3 எரித்தானும் மற்றை மலர்மிசை மேல் அயனும் வியப்ப முறிதிரை மாக்கடல் போல் முழங்கி மூவுலகும் முறையால் வணங்க எரியன கேசர வாழ் எயிற்றோடு இரணியன் ஆகம் 2 கூறா அறிவுரு ஆம் இவர் ஆர்கொள் என்ன அட்டபுய கரத்தேன் என்றாரே. திரிபுரம் எரித்த சிவபெருமானும் மலர்மிசையோன் பிரம்மாவும் வியப்படையுமாறு இந்த மூவுலகும் ஆர்ப்பரித்து வணங்க அந்த இரணியனை 2ஆ பிளந்த நரசிம்மன் மாதிரி இருக்காரே, இவர் ஆர்கொள் என்ன, இவர் யாரு அப்படின்னு வியந்து போய் பரகால நாயகி கேட்கும்போது பெருமாள் நான் தான் அஷ்டபுய கரத்தான் அப்படின்னு சொன்னாராம். ஆழ்வார் சொல்றாரு, அட்டபுய கரத்தேன் என்றாரே. இந்த காஞ்சிபுரம் வீதியில் அஷ்டபுய கரத்தானுடைய வீதி வலம் சிறப்பான தரிசனம். ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீராம ஜெயம்.